அந்த இது இன்னைக்கு தனியாக இருக்கு, அதோட நம்மளோடய சேர்ந்துருக்காங்க. அப்போ பெரியவா வந்து இது மாதிரி ஒரு குடும்பம் சேர்ந்து ஒருத்தராவது இந்த வேதாத்தியனை பரம்பரைக்காக வரணுங்கிற ஒரு இதில் அந்த மாதிரி இதிலேருந்து இந்த வேதாத்தியனத்துக்காக இந்த பெரியவா வந்து காமாட்சி அம்மாவுடைய கோவிலில் 44ஆம் வருஷம் கும்பாபிஷேகம் நடந்த பொழுது வேதாத்தியர் காமாட்சி அம்மன் கோவிலில் இவளுக்கு ஆரம்பித்தார். அவள் சொன்னபடி வேதத்திற்காக ஒருத்தரை குடும்பத்திலேருந்து ஒருத்தர் தயார் பண்ணணும் அப்படிங்கிற பெரியவருடைய உபதேசத்தை மனசில் வாங்கிட்டு வேதம் படிக்க வைக்கணும்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் வேதம் படிக்க வச்சுருக்காங்க. இவருடைய வேதாத்தியனங்கிறது அவர் பெரியவருடைய தந்தை குஞ்சு சாஸ்திரிகள் அவர் மூலமாக என்னுடைய காமாட்சி கோவிலில் கும்பாபிஷேகம் பண்ண எழுதி வச்சிருக்காங்க. 44ஆம் வருஷம் கும்பாபிஷேகம் விழுப்புரத்தில் இதெல்லாம் வந்து அந்த மாதிரி இன்னைக்கு அந்த மாதிரி அவருடைய உபதேசம் மூலமாக வந்து மூலமாக பரம்பரை ஏற்பட்டு இன்னைக்கு ஆயிரக்கணக்கான இருக்க. அது மாதிரி வைதிக ரீதியாகவும் சரி, லௌகிக ரீதியாகவும் சரி, அது சாஸ்திரிய ரீதியாகவும் எதிரையும் பரவ வைக்காம ஞானத்திலேயோ திரவியத்திலேயோ கீர்த்தியிலையோ ஐஸ்வர்யத்திலேயோ இது மாதிரி பிரதிஷ்டையிலையோ பரவ வைக்காம எத்தனையோ பாடசாலைகள் அப்போ இருந்ததை வளர்ந்துட்டே இருக்கு. இவர் சொன்ன மாதிரி சாஸ்திரம் சொன்ன மாதிரி நிறைய வளர்ந்துட்டு சில சரி